ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது மில்க் ஷேக் தான். இது கம்பில் செஞ்சது. நல்லா சூப்பரான உடம்புக்கு குளிர்ச்சியான ஒரு கம்பங்கூழ் ஒன்று செய்ய போகிறோம். அப்புறம் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது மூணுமே ஒரே கம்பு மாவில் செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த வெயில் நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியும் ஆரோக்கியத்தை தரும். முதுகு வலி மூட்டு வலிலாம் இல்லாமல் இருக்கும். இதுக்கு நம்ம 2 டம்ளர் கம்பு எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதில் மேலே ஒரு தக்கையாக திட்டியாக வரும். அதெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடணும். அது மேலே வரதெல்லாம் நம்மளுக்கு கம்பு கிடையாது. அதில் உள்ள தோல் அதெல்லாம் நம்ம இதேமாரி நல்லா மேலாக எடுத்து வடிகட்டி நைட்டே என்ன செய்யணும், நைட்டே எடுத்துக்கணும். நைட்டு 2 டம்ளர் எடுத்து இதேமாரி தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கணும். நைட்டு ஊற வச்சு பொழுது விடிஞ்சு காலையில் நம்ம எந்திரிச்சு இதில் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். அப்போ தான் நல்லா அரையும். அரைஞ்சோடனே இதை நம்ம பால் புழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இது கம்பு பாலில் தான் செய்ய போகிறோம். இது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். நல்லா ஜீரணமாகவும் நல்லா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் உள்ள குழந்தைகளுக்கு கூட பயப்படாமல் கொடுக்கலாம். இந்த கம்பு பால் நல்லா ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் பால் மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். 2 முறை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நானே இப்போ பால் எடுத்துக்கிறேன். நல்லா பால் மணமாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதை நீங்கள் சும்மா கூட குடிக்கலாம். அந்த அளவு டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இதில் உப்பு சேர்த்து நான் இப்போ இதை காய்ச்ச போகிறேன். அடுப்பில் வச்சு நல்லா கை விடாமல் இதை காய்ச்சணும். நல்லா கை விடாமல் நம்ம காய்ச்சும் போது நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா நீங்கள் என்ன செய்யணும், கை விடாமல் காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா சீக்கிரமே கட்டியாகிடும். ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் கொடுக்கணும்னு நினச்சா நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கிச்சனில் நம்மளுடைய நேரத்தை செலவிடணும். அப்போ தான் டாக்டர்கிட்ட போய் நம்ம செலவிட வேண்டிய இதுக்காக இருக்காது. அதனால் நீங்கள் இந்த அளவு இந்தமாரி நல்லா கிண்டி இந்த கஞ்சி பதத்துக்கு நான் எடுத்துட்டேன். இதை நான் 3 பேட்சாக செய்ய போகிறேன். இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்தோடனே கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றலாம் இந்த அளவு. நீங்கள் பயப்பட வேணாம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த அளவு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கெட்டி பதத்துக்கு நல்லா கிண்டி எடுத்தோன்னே இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் கொண்டு தண்ணி தொட்டு கையில் என்ன செய்கிறோம் ஒட்டி பார்க்குறோம். இது ஒட்டாமல் இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி இதை நான் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நானே இதை தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் 2 பேட்சாக செய்ய போகிறேன். இப்போ அந்த கம்பு கஞ்சியை நான் 2 கோப்பையில் போட போகிறேன். 2 பவுலில் போட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவு நான் 2 பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இதை ஒன்று ஸ்வீட்டும் ஒன்று ஸ்வீட் இல்லாமல். இதுக்கு ஸ்வீட்டுக்கு தேங்காய் பால் போடணும். தேங்காய் பால் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து இப்போ இது நம்ம 2-3 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள்லாம் சாப்பிட்லாம். நம்மளுக்கு சுகர் உள்ளவங்க பயப்பட்டாக்கா அதுக்கு நான் இன்னொரு பேட்ச் செய்கிறேன், அதை சாப்பிட்லாம். இதை நல்லா கிண்டி எடுத்துக்கணும். இதை நல்லா சூப்பராக வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பால் கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க. இதை சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டில் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் நல்லா நிறையா சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். அடுத்த பேட்ச் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதில் நம்ம தயிர் ஊற்ற போகிறோம். இது சுகர் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கு இதில் தயிர் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நாட்டு வெங்காயம் போட்டுக்கணும். நாட்டு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்தாக்கா கம்பங்கூழ் ரெடி. ஒரே நேரத்தில் நம்மளுக்கு கம்பங்கூழ், கம்பில் கஞ்சி. அடுத்தது நான் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 2 ஸ்பூனு அந்த கம்பு கஞ்சியை போட்டு அதில் நான் 3-4 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை போடணும். நாட்டு சர்க்கரை போட்டு சுட்டுக்கோன்னு உப்பு போட்டு தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தால் இப்போ நம்மளுக்கு மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிடுச்சி. இதை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.